ஹாய் ஹலோ 10th ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒன் வேர்டில் 14 அவுட் ஆஃப் 14 வாங்குறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு ப்ளஸ் ப்ரோஸில் இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சரு. ஸோ அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சரு வித் கீ ஆன்சரோட சொல்ல போகிறேன். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவினிங் மத்தியானம் ஒரு மணி போல் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்கான இன்னொரு அஃபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பரும் அண்ட் ஓவரால் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 47 வரைக்கும் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் 14 அவுட் ஆஃப் 14 வாங்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். சினானிம்ஸுக்கு ஒரு 25 கொஸ்டின், ஆன்டனிம்ஸ் ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்குது இம்பார்ட்டன்ட்டு. அதுக்காக இந்த 25லேருந்து தான் கேட்பாங்களான்னா அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஸ்டின் பேப்பர். பட் இதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுலேருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸு. டாக்குமெண்ட்னா டாக்குமெண்டேஷன், நேச்சுரல்னா சூப்பர் நேச்சுரல், ஃபேஷன்னா ஃபேஷனபிள், ஸோ ரெலவெண்ட்னா இர்ரெலவெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுலேயும் ஒரு 25 கொஷின்ஸ் வந்து எல்லாமே டாப் 25 கொஷின்ஸ் தான். ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. அண்ட் அகெயின் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பேப்பர் ப்ரெசன்டேஷனு, மாடல் கொஷின் பேப்பர் எல்லாத்துக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு நம்ம சேனல் வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். நம்ம கல்வி மினிக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், அதில் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிஎஃபை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. அடுத்து அப்ரிவியேஷன்ஸ் அண்ட் அக்ரைம்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடுலோ, ஐஎம்எஃப் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. அடுத்தது ஐஐடினா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, எம்ஆர்ஐனா மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங், சிபிஐனா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 25 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரேஷியல் வெர்பு கேட்பாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஃப்ரேஷியல் வெர்பை பொறுத்தவரை இந்த க்ரௌ ரன் அவுட் உங்களுக்கு ஆப்ஷன், அந்த ரன் அவுட்டுங்கிற இடத்துல வந்து டேஷ் அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 25 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃப்ரேஷியல் வெர்பு. அடுத்து இடிஎம் வேர்டை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான இடிஎம் வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வேர்டு வாட்ச்னா வாட்ச்மேனா, அலாரம்னா அலாரம் கிளாக்கு, க்ரீன்னா க்ரீன் ஹவுஸு, மவுத்னா மவுத் வாஷு. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் ஒரு 25 இடிஎம்மோடும் 25 காம்பவுண்டோடும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கங்க. இந்த மெட்டீரியலுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிங்க. நிறையவே டவுன்லோட் ஆகலைன்னு சொன்னீங்க. நீங்கள் இங்கே டவுன்லோட் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா யூ ஹேவ் டு வெயிட் 30 செகண்ட்ஸ்ன்னு இருக்கும். 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளூ கலரில் டவுன்லோட் பட்டன் காமிக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ப்ரிப்போசிஷன் பார்த்துங்க. ஒரு 25 ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க. டென்ஸ்லாம் பார்த்துங்க ரொம்பவே ஈஸியானது தான் இருக்கும். ஸோ அதுலேயும் ஒரு டாப் 25 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்கர்ஸ் வேர்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு டாப் 25 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ப்ரோஸ் கொஷின் ஆன்சரு. இது வந்து யாருக்குன்னா ஸ்லோ லேர்னர்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நீங்கள் வேறு கைடு வச்சுருக்கீங்கன்னா அந்த கைடில் உள்ள ஆன்சர் வந்து லென்த்தாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸுக்கு முழுசாக 3 மார்க் கொடுப்பாங்களான்னா 2 மார்க் கொடுப்பாங்க. மார்க் கம்மியாக வரும் பட்சத்தில் உங்களுக்கு 2 மார்க் கொடுத்து மார்க் இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. இது கீவேர்ட்ஸ் தான். இப்போ வாட் மேட் த யங் சிகல் கோ மேட் அப்படின்னா ஹங்க்ரி அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ ஓகேங்களா. ஹங்க்ரிங்கிறதா கீவேர்ட் ஆன்சர். அடுத்து வை டிட் த சிகல் ஃபெயில் டு ஃப்ளை அப்படின்னா அஃப்ரைடு, பயந்தாங்க. டிட் த மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்ட் அப்படின்னா நோ. ஸோ அடுத்து வந்து ஹூ யூஸ்டு த ஜைத்தர் அண்ட் ஹவு அப்படின்னா ஜியா பிக். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூ மென்டர்ட் த க்ரௌ அப்படின்னா திலீப் டோண்ட். அடுத்தது மென்ஷன் த செலிப்ரேஷன்ஸ் விச் த க்ரௌட் என்ஜாய்ட் அப்படின்னா தீபாவளி. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். இதுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்கன்னே நல்லா சொல்ல முடியாது. 2 மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 3 மார்க் கொஷின்ஸ் கிடையாது, 2 மார்க். ஐம் ரியலி சாரி. பட் தே வில் கிவ் அ மார்க். இஃப் யூ ஸ்லோவில் உங்களுக்கு மார்க் ரொம்ப கம்மியாக வருதுன்னா தே வில் கிவ் 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கு வந்து டேரெக்டாக அந்த கீவேர்டை மட்டும் எழுதக்கூடாது. ஹூ வேர் ஆதித்யாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 19வது கொஸ்டின் பாருங்கள். ஹூ டிட் ஆதித்யா விசிட் அப்படின்னா ஸோ ஆதித்யா விசிட் த ஸ்கூல். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்து எழுதணும். தே வில் கிவ் 2 மார்க். ஓகே. பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட். ப்ரோஸில் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து எம்பவர்டு உமன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ஆக்டிக் வெரி இம்பார்ட்டன்ட். டெக் ப்ளூமர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லையா, ஃபஸ்ட்டு 3 பேராகிராஃபை நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 யூனிட்டோட பேராகிராஃபை. ஏதாவது 2 கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கேட்பீங்க அப்படின்னா நான் வந்து ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டும் எம்பவர்டு உமனும் சொல்லுவேன். இது 2லேருந்து கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே. அப்படியே சப்ளிமெண்ட்ரி வந்து போயத்தை வந்து ஃபஸ்ட்டு 3 பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ரியை பொறுத்தளவு அப்படின்னா இந்த டெம்பஸ்ட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்கு,
த ஸ்டோரி ஆஃப் முலான், அடுத்தது லிட்டில் ஹீரோ ஆஃப் ஓலன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த நாளும். இதில் ஏதாவது 2 கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து த டெம்பஸ்ட்டையும் ஸ்டோரி ஆஃப் முலானையும் சொல்லுவேன். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 படிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆன்சர் இப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி ஆன்சர் எழுதுனா மார்க் போடுவாங்களான்னா கம்மியாக தான் போடுவாங்க. அதுக்கு வேறு மெட்டீரியல் இருக்குது, நான் அப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸுக்கானது. மாரல் மட்டும் இதில் பார்த்துக்கோங்க. ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட்டு, ஹியூமர் என்ச்சர்ஸ் அவர் லைஃபு, பிரேவரி திம் நேம் இஸ் உமன், ஸோ லவ் தி நேஷன். ஸோ அந்த மாதிரி மாரல் பார்த்துக்கோங்க. மாரல் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க இந்த மெட்டீரியலில். மீதி எல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இதில் உள்ள 1 வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சிருங்க. அண்ட் ஏன்னா இங்கிலீஷை பொறுத்தவரை நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ஓனாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில கொஷின்ஸ் தான் படிக்கிறது, அதில் இதெல்லாம் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஓனாக எழுதுறது தான். ஸோ அதனால் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட். சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.